ஹாய், வெல்கம் டு GSH. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் எப்போது, குரூப் 2 நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், நான் டெக் எக்ஸாம்ஸ் அண்ட் குரூப் 4 எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் நாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ 6 months தான் இருக்கே, நான் எக்ஸாம் செப்டம்பர் தான். ஸோ அப்படியே விட வேண்டாம். நாம் டே பை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா, நான் இந்த வீக் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அதில் இம்பார்ட்டண்ட்டாக தமிழ்நாடு ஓரியன்டாக என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு எவ்ரி வீக் எண்டப்போ நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு மெயினான ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ் ஃபஸ்ட்டு அது சிலபஸ் முடிக்கலாம். சிலபஸில் இம்பார்ட்டண்ட்டாக இதுதான் கேட்பாங்கன்னு தெரியும்ல எக்ஸாமில், அந்த இதுதான் கேட்பாங்கன்னு தெரிஞ்சது நாமே அதை மிஸ் பண்ணோம். நம்ம நார்மலாகவே நாம் மார்க் எடுத்துருவோம். அரவுண்டு பார்த்திங்கன்னா 200 கொஷினுக்கு ஒரு 100+ எல்லோரும் போட்டுருவாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம யாராவது ஒரு 200 கொஷின்ஸ்க்கு ஒரு 150 160 எடுக்கிறவங்க தான் கிளியர் ஆகுறாங்க. ஒரு கட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 160+. ஸோ அந்த 60 மார்க்ஸ் அதுதானே எங்கள் விஷயம். ஸோ அந்த 60 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம், அந்த எக்ஸ்ட்ராவா அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம 160+ தான் நம்ம டார்கெட் ஃபார் G1 ப்ரிலிம்ஸ் அண்ட் G2 ப்ரிலிம்ஸ், G2A ப்ரிலிம்ஸ்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இதில் முக்கியமாக நான் எப்படி கவர் பண்ண போகிற சிலபஸ்னால், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இப்படி தான் நான் சிலபஸ் கவர் பண்ணுறதா இருக்கேன். அதாவது 2 புக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை டிவைட் பண்ணி தமிழ் புக் அண்ட் இங்கிலீஷ் புக் எல்லாமே இருக்கும். இதை வச்சுட்டு சைட் பை சைடு தான் சிலபஸ் கவர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஹைப் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை பண்ணிவிட்டு ஒரு மந்த் எண்ட் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, எவ்ரி மந்த் எண்ட் அப்போ அதுக்கான நம்ம முடித்த சிலபஸ் முடிச்சிட்டோமா, இல்லை பெண்டிங் ஏதாவது இருக்கா, பெண்டிங் இருந்தால் எப்படி இது பண்ணலாம், என்ன மாதிரி படிக்கலாம், உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா பர்சனலாகவே நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ டிஎம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறேன். we can grow together. okay? Thank you. Bye.